இன்னைக்கு தமிழில் பேசணும்ல. ஓகே, ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், என் தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் டைரக்டர் செல்வா வந்து அழகான டயலாக்ஸ் எழுதினார். அதுதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லாக பேசுவார் தமிழ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ். ஸோ அதான் சொல்ல வரேன். என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்கே டி நகர்லேருந்து ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸில் நான் வாழ்ந்தேன். அங்கே வந்து சின்ன வயசில் ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ். என்னென்னா, விஜயவாகினி ஸ்டுடியோஸில் இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினார், அண்ட் அந்த ஸ்டுடியோவில் இந்த ஸ்டார் இது சொன்னார். ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்து செல்வா brought this amazing story called காந்தா. செல்வா பற்றி நவம்பர் 14th அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன். there's a lot more to speak because he is one of the finest people I've met and found in my life. and அவர் வந்து எவ்வளோ ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்தில் he wanted ஒரு புதுமுகம், ஒன் நியூ ஹீரோயின். சரி, ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம் வந்து ரெகுலராக வந்து வி கேன் ஜஸ்ட் காஸ்ட் எனி ஆக்ட்ரஸ் தட்ஸ் தேர்ன்னு சொன்னேன். இல்லை, அவர் வந்து ஒரு 3 months இல்லை 6 months வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைமில் வந்து என் ஃபோனில் ஒன்லி புது கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியாக தெரிஞ்சது. பட் he went and found Bhagyashree after that. Bhagyashree, I wanted to say welcome to cinema, but நாம் எடுத்த டைமில் வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். இந்த படத்தை ஸோ அதான் சொன்னேன்ல, செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்தில் ஒரு டைரக்டர் வேணும், டைரக்டரான கேரக்டருக்காக. ஸோ he went and selected சமுத்திரகனி சார், who is a director himself and an amazing actor. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு மனிதன். This is my second film with him, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. On the set la vandu he won't even feel like an actor, he'll feel like Selva's assistant director actually. Vandu mama idu vandu idu adjust pannom, frame adjust pannom, background adjust pannom, adella paathitte irupparu. And iniki kuda அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கம் தள்ளி சொல்லு, இந்த சேர் இங்கே வை. ஸோ கான்ஸ்டன்ட்லி ஹி இஸ் ஃபுல்லி இன் தட் எனர்ஜி அட் ஆல் டைம். சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர் டு பி வித் யூ. நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். இது வந்து செல்வா காந்தால சொல்லியிருக்காரு. நவம்பர் 14th அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக அதான் சொல்லுவார். அது எனக்கு ஐ வெரி வெரி ஷுர் ஆஃப் தட். ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவார். அதுக்கப்புறம் ஒன்லி இஃப் இஸ் டேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் தேல் கோ டு அதர் ஆக்டர்ஸ். பட் ஆஃப்டர் ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். ஹி வாஸ் சச் அ டியர் ஃபில்ம் லவர் தட் ஐ நியூ. பட் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம், மேன், ஐ எம் அ ஃபேன். வாட் அன் amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. என் அப்பா அதான் சொன்னார். he watched the film in the DI suite. He said, Dulkar is so good, I can just keep watching him and சொன்னார். So I think all of you will enjoy this very very much. Anthony, we are students of AVM Studios and I know him from his first film. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவருன்னு. பட் I think a film like this needed a special someone like Anthony to be part. The cinematographer Dani, who is in Spain, he's really got visuals that's something that I've never seen. It romanticized cinema to me more than it ever was. Janu, some amazing music, sir. Thank you very much. Jakes, who is now scoring the film. Arey Ramalinga sir, unna eppadi marandita, sorry. So from the beginning, the only arguments used to be with me and him. எனக்கு தெரியாத ஒரு தமிழ்ல அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஏதோ சண்டை போட்டுட்டே we were non stop like that. But sir, thank you sir for being part.
ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷன் வேணால் எழுதலாம். இப்போ நம்ம ஒரு நரேஷன் கேட்டு மொத்தம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா, பண்ணலாமே. ஆனால் அந்த ஏரியாச்சும் அவர் எழுதி வேற எங்கேயும் போயிடுவார். அப்போ படம் திரும்ப மாறிடும். மச்சான் இல்லை அது ஓகே, சரி இப்போ எப்படி நம்ம பிடிச்சோமே அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூட்டுவார் படத்தை, இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம் அப்படியா, ஓகே மச்சான். ஆனால் அதில் கூட இன்னொரு டேர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்கள் 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காண்டா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க. நான் 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட்லாம் மச்சான் நம்ம இந்த படம் பண்ணுவோமா, ராணாக்கு நான் எல்லாருக்கும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளவுதான் பேசிட்டு இருக்க போறோம். ஆனா இது என்னன்னா, இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இது தனியா அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு, அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா இந்த படத்துல சொல்ற டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போதான் ஷூட் ஆரம்பிக்கும், இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ வெளியே வரும்னு இந்த படம் தான் முடிவு பண்ணும். இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். ஸோ செல்வா தேங்க். எனக்கு கூட கணிசா சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம். எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படம் நடிக்கணும்னு. அப்போ கொஞ்சம் ஒரு 2 yearsக்கு அப்புறம்லாம் எனக்கே பயமா இருந்தது. டேய் மச்சான், ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீங்க என்ன மாத்துவீங்களா, வேற யாராவது போடுவீங்களா இந்த படத்துல, நான் வெயிட் பண்றேன், பரவாயில்ல நீங்க எழுதுங்க. இப்படி இருப்போம் எல்லாருக்கும் ஒரே பயம். ஏன்னா இவ்வளோ நம்ம ஆசையா கேட்டு பிடிச்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி, இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது. அடிக்கடி நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பயம். செல்வா ஒரு 4-5 வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாமளா அவரோட ஃபியூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு அது சொல்லி நானும் சண்டை போட்டுக்கோம். பட் ஐ திங்க் த கோல் இது. இந்த படத்து மேல எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியர்ல இந்த படத்துல வந்திருக்கிற நிறைய பேரோட கரியர்ல இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தமிழ்ல அவ்வளோ பிடிக்கும். நான் என் ஸ்கூல்ல எனக்கு 3rd லாங்குவேஜ் தமிழ். நான் படிக்க இதெல்லாம் படித்தது தமிழ் தான். எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளம் மூவி டைரக்டர் தான் சொன்னாங்க, சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க, மலையாளம் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க நீங்கள் பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ தி ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்துல கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த ஸ்டுடியோவை பத்தி நீங்க என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்துல ஐ திங்க் அழகா நம்ம காட்டியிருக்கோம். அதனால இந்த படம் நம்ம 4-5 லாங்குவேஜ் டப் பண்ணல, தமிழ் தெலுங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். கனிசார் நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்க ஐயா யாரை காசு பண்றீங்க, யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ள இருந்து நான் அவரை கூப்பிட எனக்கு தோணும், அப்படி ஒரு ஆள் நீங்க காசு பண்ணுங்க. கரெக்டா என் ஆசைப்படி தான் வந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் நிறைய இருப்பாரு, அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு, எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா டயட் பார்ப்பாரு, தூங்குவாரு எல்லாமே. ஆனா காஸ்டியூம் போட்டு வந்தா இந்த காலையில செட்டுக்கு வந்த கணிசாரும் அந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணிசார் உங்க கூட. எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதைகள் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு செல்வா, அதனால இவ்வளவு நரேஷன். பட் கணிசார் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும், அவ்வளோ அழகா சொல்லுவாரு. அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட ஒரு
யங்ஸ்டர்ஸோட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட், அவருக்கு தான் இந்த படம் மேல நீங்க பண்ணு தம்பி, நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணலாமே. அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டாரு. அவ்வளோ எக்ஸைட்டடா, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு செட்ல. ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் அங்கே செட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவர் பேசுற விஷயங்கள், கதைகள், அவர் படித்த புக்ஸ் எல்லாத்த பத்தி அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ கனி சார். ஏதோ உங்களை பற்றி பேச நான் கொஞ்சம் இமோஷனல் ஆவேன். ஐ ஹோப் வி டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா கனி சார்னா சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். so much he loves it. அவரே சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால இதுக்கு எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும் அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் ஹி இஸ் ஹாப்பி டு. யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசையாக பண்ண படம். ராஜஸ்ரீ, ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க். ராணா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது, அவ்வளோ பேர் ஐ திங்க் வி வர் சர்ச்சிங். ஆனால் செல்வா ரொம்ப கிளியராக இருந்தது. படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம். அது புது டேலண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 6 மாதம் தேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 year சென்னையில் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் ஷூட் எப்பவுமே டிலே பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபிளான ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு படத்திலேயே நீங்கள் எல்லாம் வில் டேக் அவுட் யுவர் ஹார்ட்ஸ். அண்ட் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும். படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா மச்சான் சீஃப் ப்ரோ இப்படிதான் இருப்போம். அதுவும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு 9th standard படிக்கும்போது நம்ம கொடைக்கானலோ ஊட்டியில் ஏதோ சந்திச்சோம். அப்போவே எனக்கு தெரியும், அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார். தென் என்னை விட ஐ திங்க் முதல்ல ஹி கேம் இன் டு இண்டஸ்ட்ரி. ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். தென் மெதுவாக நான் வந்தேன். எனக்கு முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசும் அவரோட ஆடியோ லான்ச் இங்கே தான் ஐ திங்க் சத்தியம் பேர்லாம் நடந்தது. அதுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், திரும்ப இங்கே வந்திருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறதுல எனக்கு ஓர்மை. இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்த்தாலும் எனக்கு ஸ்கூல் டைமில் தான் ஓர்மை ஞாபகம் இருக்குது. ஸோ கம்மிங் இயர் இப்போ என் படம் நம்ம படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேற த்ரில். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம், சரிதான். பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் இஸ் ராணா, சுரேஷ் சார், அந்த ஃபேமிலியும் அப்படி தான். அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃபு. ஸோ அதுக்காக ஐ திங்க் நிறைய உழைச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. நீங்கள் படம் பார்க்கவும் உங்களுக்கு புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஏன்னா இது எவ்வளோ டீட்டெயிலாக வேணால் சொல்லலாம், அவ்வளோ டீட்டெயிலாக அவர் எழுதுவார். செல்வாவை எடிட் பண்ணுறது தான் கஷ்டம், படம் எடிட் பண்ணுறது அதோட பெட்டர்னு நினைக்கிறேன், அதோட ஈஸியர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ எவ்வளோ வேணாலும் எழுதுவார். ஸோ சீஃப் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ் நாங்கள் 2 பேருமே நாங்கள் வாழ்கிற லைவ்ஸ் எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் இப்போவுமே இது கனவா நிஜமாவா அப்படிதான் இருக்கும் இல்லையா? எனக்கு எப்பவுமே நான் இப்போ இங்கே நிற்கிறேன், எனக்கு இப்போ இது நான் கனவு பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா, நான் நடிகன் ஆகிட்டேனா, நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, இது எல்லாமே ஒரு ஐ திங்க் அன்பிலீவபிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் இப்போ நவ் வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் எங்களுக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் ப்ரொடக்ஷன்லாம் எல்லாரும் ஐ திங்க் முதல்ல ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் வந்துச்சு, இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கு, நீங்கள் அவ்வளோ பணம் போட்டீங்க, இவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ண மாட்டோம். பட் அதை விட ஐ திங்க் நாம எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் பண்ணுறோம்னா எப்படி இந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி இது எப்படி மக்கள்கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, விஷுவலாக, ஒரு எக்ஸ்ட்ராவகன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட முடியும், அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும்.
எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும், என்ன போஸ்ட், என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன், அதில் எவ்வளோ டைம், எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங், த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் த ஃபைனல் கோல், டேய் படம் சூப்பராக இருக்கணும்டா, அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகே, எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் எந்த பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டுக்கவே வேணாம், நம்ம படம் பெஸ்ட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து ஐ திங்க் எங்களோட ஒரு பாண்ட் இப்போது ஐ திங்க் we can finish each other's sentences, we can finish each other's thoughts. ஏய் மச்சான் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், ஏய் நீ பண்ணு மச்சான், இது நாங்கள் ஐ டோன்ட் திங்க் we ever disagree on something. I think நான் மனசில் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சா கூட அப்படியே அவர் சொல்லிடுவார். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது எப்படி சால்வ் பண்ணா, இப்படி நான் ஒரு சொல்யூஷனை மனசில் பார்த்தா இம்மீடியட்டாக அவரே சொல்லிடுவார். ஸோ ஐ திங்க் we work like a yin and yang.